சொன்னாரா? அதுவும் தெரியுதான். அவன் எண்ணெய் பார்க்க நான் காலில் எண்ணெயை போட்டுட்டு இந்த சாமிக்கே கால் வலி, இந்த சாமி எப்படி என் கால் வலியை போக்க நான் போகத்தான் தெரியுமா? அப்படி ரமண பகவான் விளையாட்டா சொல்லுவார். ரமணருக்கே இந்த புற்றுநோய் கட்டி வந்தப்போ அதை அழுக்கத்தான் விட்டார். இந்த நாவுக்கரசர் தெரியும், திருநாவுக்கரசர் சுண்ணாம்பு கால்வாயில போட்டு அடைச்சு வச்சார். வரலாறு எடுத்துப்படி சுண்ணாம்பு கால்வாயில அடைச்சு வச்சார். அது அவருடைய விதி, அனுபவிக்கணுங்கிற விதி. அதுக்கு அவர் சாமியை நொடுக்கல. உன்னை போய் கும்பிட்ட மாதிரி நீ சுண்ணாம்பு கால்வாயில போட்டு வச்சிருக்கான்னு சொல்லல. கடல்ல சார், கடலூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, கரையே விட்ட குப்பம்னு இன்னமும் அந்த ஊர் பேரு. மாணிக்கவா இது நாவுக்கரசரை கல்லோட கட்டி கடலை தூக்கி வீசுறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயா விட்டு நம்ம சாமியே கும்பிட மாட்டேன், எடுத்து விட்டுருந்தோமோ. ஆனா நாவுக்கரசர் என்ன சொன்னாங்கன்னா, கடலை தூக்கி வீசின உண்மையும் சொன்னார். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயமே சொன்னாரோ இல்லையோ, கல் தெப்பம் மிதந்து வந்து கரையை விட்டுருச்சு. கரையை விட்டதுக்கும் இன்னமும் இருக்கு. அப்ப நீங்க நம்மளுடைய எல்லாருடைய வரலாறு பூரா படிங்க, வரலாறு பூரா படிங்க. அத்தனை பேருக்கும் கஷ்டம் இருந்தது. இன்னமும் சொல்ல போனா நம்மளை விட அதிகமா கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்மளை விட அதிகமா கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க சாமிக்கு ரொம்ப நெருக்கம். கூப்பிட்டா சாமி வந்து நிற்கும், கூப்பிட்டா சாமி வந்து நிற்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாதான். ஆனா ஒண்ணு அவங்களுக்கு நல்லா தெரியும், இதை அனுபவிக்கிற மூலமாகத்தான் இதை விட்டு வெளியேற முடியும். ஆனா அதை அனுபவிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. 24 மணி நேரம் ஐயாமான்ட்டு இருக்கிற காட்டுல நாம பெண்ணுன்ற வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அனுபவிச்சுருப்போம், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, சாமி போகும்போது சுத்தமா இருக்கும், ஏன் போகும்போது ஏதோ இருக்கு. ஆனா முருகன் பேரை விட்டுட்டு, முருகா நீ பார்த்துக்க, அனுபவிக்க சொல்றியா? ஆனா அனுபவிக்கிறேன், ஆனா அதை தாங்கிறதுக்கு நான் தைரியத்தை எனக்கு கொடு. இந்த மனசு மேல வச்சிருக்க பக்தி விடாம பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நான் அதை என்ன பிடிக்கலையோ நான் ஏற்றுக்கிறேன். இதுதான் சுவாமி பக்தி நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். அப்படி சொல்லக்கூடிய மகா மந்திரம் தான் நாள் என் செய்யுங்கிற மகா மந்திரம்.